அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நாம் இதுவரை பார்த்து கொண்டிருப்பது 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்பகுதியில 6வது பாடமா இருக்கக்கூடிய அணுக்கரு இயற்பியல். இந்த அணுக்கரு இயற்பியல்ல நாம் 2 பகுதிகளை ஆல்ரெடி பார்த்துட்டோம். கதிரியக்கம்னா என்ன, கதிரியக்கம் எவ்வாறு உருவாகிறது, அதனுடைய வகைகள், கதிரியக்கத்தின் பொழுது என்ன மாதிரி கதிர்கள் வெளிப்படுகின்றன, அதாவது ஆல்பா, பீட்டா, காமா போன்ற கதிர்கள் எல்லாம் வெளியே வருது, அவர்களுடைய பண்புகள் என்ன. அதன் பிறகு இந்த கதிரியக்க இடப்பெயர்வு விதி, ஒரு அணுக்கருவானது ஆல்பா, பீட்டா, காமா துகள்களை உமிழ்ந்து மற்றொரு அணுக்கருவாக மாற்றப்படக்கூடிய அந்த விதிகள் எல்லாம் நாம போன பகுதிகளில் தெளிவா பார்த்திருக்கோம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுக்கரு பிளவு என்றால் என்ன, அணுக்கருவானது எவ்வாறு பிளக்கப்படுகிறது, அந்த அணுக்கரு பிளவினுடைய மறுபெயர் தொடர்வினை அப்படின்னு சொல்லுவோம். அந்த தொடர்வினையில எத்தனை வகைகள் இருக்கு, மாறுநிலை நிறை என்றால் என்ன, அணுகுண்டானது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பது போன்ற தகவல்களை இந்த பகுதியில நாம பார்க்க இருக்கிறோம். பாடத்துக்குள்ள போலாங்களா? அணுக்கரு பிளவு. அணுக்கரு பிளவுனா என்னப்பா? ஒரு அணுவையோ அல்லது அணுக்கருவையோ யாராலையும் பிளக்கவே முடியாது அப்படின்ற ஒரு கருத்து தான் நீண்ட நாட்களாக நிலவி கொண்டே வந்திருந்தது. இதன் பல ஆராய்ச்சிகளினுடைய முடிவில் அணுக்கருவை பிளக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சவங்க 2 அறிவியல் அறிஞர்கள், ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர்கள். அவங்க பேர் என்ன தெரியுமா? ஆர்டோஹான் அண்ட் ஸ்ட்ராஸ்மேன். 1939 வருஷத்துல தான் அணுக்கருவை பிளக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையே இவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. எப்படி சார் அணுக்கருவை பிளக்கிறது அப்படின்னா, ஒரு அணுவை பிளப்பதற்கு நமக்கு ஒரு நியூட்ரான் வேணும். ஒரு நியூட்ரான் இருந்ததுன்னா ஒரு கனமான அணுக்கருவை நம்மால பிளக்க முடியும். அததான் அவங்க செய்தாங்க. அப்படி அணுக்கருவை பிளக்கும் பொழுது 2 சமமான நிறை கொண்ட அணுக்கருக்கள் நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு அணுக்கரு பிளவுற்று 2 சமமான அணுக்கருக்கள் கிடைக்குது. கூடவே அளவுக்கு அதிகமான ஆற்றல் வெளிப்படும். அப்போ 2 சமமான நிறை கொண்ட பிளவுகள், துகள்கள், அணுக்கருக்கள் கிடைக்கும். கூட அதிகமான ஆற்றல் வெளியே வரும். இதனோட கூட சில நியூட்ரான்களும் வெளியே வரும். சில வினையில 2 நியூட்ரான்கள் வெளிவரலாம், சில வினையில 3 நியூட்ரான்கள் வெளியே வரலாம். அது வினை நடைபெறும் பொருளை பொறுத்து அதற்கான நியூட்ரான்களின் எண்ணிக்கை அமையும். இது நல்லா மனசுல வச்சுக்கணும். ரைட். இப்போ அணுக்கரு பிளவு அப்படின்னா என்ன வரையறை பார்க்கலாமா? சரி. ஒரு நியூட்ரானை கொண்டு ஒரு கனமான உட்கருவை நாம் தாக்கும் பொழுது அந்த கனமான உட்கரு 2 சம பகுதிகளாக பிளவுறும். கூடவே அதிகமான ஆற்றலும் சில நியூட்ரான்களும் வெளியேற்றப்படும். இந்த நிகழ்வுக்கு தான் அணுக்கரு பிளவு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒண்ணு இல்லடா கண்ணு, அணுவை பிளக்கிறோம், அதுக்கு பேரு அணுக்கரு பிளவு. யாரை பயன்படுத்துறோம்? நியூட்ரானை பயன்படுத்துறோம். அவ்வளவுதான் விஷயம். அடுத்து என்ன இருக்கு தெரியுங்களா? இந்த அணுக்கரு வினைய நம்ம தொடர் வினைன்னு சொல்லலாம். ஏன் தொடர் வினைன்னு சொல்லலாம்? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு அணுக்கரு வினையில அந்த அணுக்கருவானது பிளவுறும் பொழுது 2 நியூட்ரான்களோ அல்லது 3 நியூட்ரான்களோ வெளியே வரலாம்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் வச்சிருக்கீங்களா? எஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு அணுக்கரு பிளவுல 3 நியூட்ரான்கள் வெளியே வரதா நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க. பாருங்க, ஒரு அணுக்கரு இருக்கு. முதல்ல ஒரு நியூட்ரான் அணுக்கருவை தாக்குது. ஒரு நியூட்ரான் அணுக்கருவை தாக்கின உடனே நமக்கு எத்தனை நியூட்ரான் கிடைக்குது? 3 நியூட்ரான்கள் கிடைக்குது. அடுத்ததா கவனிச்சீங்கன்னா, இந்த ஒவ்வொரு நியூட்ரானும் ஒவ்வொரு அணுக்கருவை தாக்கும். அப்படி தாக்கும் பொழுது என்ன பண்ணுது? இந்த வினையில 3 நியூட்ரான்கள் வெளியே வரும். அப்ப மொத்தம் எவ்வளவு நியூட்ரான்கள் வெளியே வந்திருக்கு? 9 நியூட்ரான்கள். முதல்ல ஒரு நியூட்ரான் இருந்தது, அடுத்தது 3 நியூட்ரான்கள் வந்துச்சு, அடுத்தது 9 நியூட்ரான் வந்தது. அப்படியே பெருக்கு தொடர் அடிப்படையில 27 நியூட்ரான்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்பா. இதுக்கு பேர் பெருக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். கணிதத்துல படிச்சிருக்கீங்க நீங்க. பெருக்கு தொடர் வரிசையில நியூட்ரான்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகும். அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன தெரியுமா? இந்த நிகழ்வுக்கு பேரு தன் பரவுதல் நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா? நியூட்ரான்கள் தானாகவே பரவி கொண்டே செல்லும், தானாகவே பெருகி கொண்டே செல்லும். அதனால இந்த நிகழ்வு என்ன சொல்லுவாங்க? தன் பரவுதல் நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா உனக்கு தெரியுது இல்லையா? 1 3 9 27 அப்படின்னு மல்டிப்ளை ஆகி போயிட்டே இருக்கும்பா. அதனால இதுக்கு பேரு தன் பரவுதல் நிகழ்வு அப்படின்னு கூட இத சொல்லுவாங்க. தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா?
ரைட். அடுத்தது இந்த தொடர் வினையில இரண்டு வகைகள் இருக்கு. ஒன்னு கட்டுப்பாடான தொடர்வினை, இன்னொன்னு கட்டுப்பாடற்ற தொடர்வினை. இத பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும். கட்டுப்பாடான தொடர்வினை அப்படின்னா இந்த தொடர்வினையை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். கட்டுப்பாடற்ற தொடர்வினை அப்படின்னா நீ சொல்லிடலாமே, கட்டுப்படுத்த முடியாது. சரி, ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். இந்த வினை தொடர்ந்து நிகழ்வதற்கு யார் காரணம்? கரெக்டா சொல்லுங்க. யார் காரணம்? நியூட்ரான். வெரி குட், வெரி குட். அப்ப அந்த நியூட்ரான்கள் பெருக்கம் அடைஞ்சிட்டே போகும் பொழுதுதான் வினை தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஆமாவா? ரைட். அப்போ வினையை நீங்க கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? நியூட்ரான்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும். சரி சார், அப்ப வெளிவந்த நியூட்ரான்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திடலாமா? பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? அப்படி வெளிவரக்கூடிய நியூட்ரான்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டீங்கன்னா அடுத்து வினை தொடர்ந்து நடக்காது இல்லையா? அப்போ வினையை தொடர்ந்து நடத்தி கொண்டு செல்வதற்கும் நமக்கு யார் வேணும்? நியூட்ரான்கள் வேணும். ஆனா வினை வேகமா நடைபெறக்கூடாது. வெளிவரக்கூடிய நியூட்ரான்களின் எண்ணிக்கையை நம்ம கட்டுப்படுத்தணும். அப்படி கட்டுப்படுத்தினாதான் அந்த வினையை நம்ம என்ன சொல்லலாம்? கட்டுப்பாடான தொடர் வினை அப்படின்னு சொல்லலாம். உதாரணம், அப்படி எத்தனை நியூட்ரான்கள் கட்டுப்படுத்தி அடுத்த வினை தொடர்வதற்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த கட்டுப்பாடான தொடர் வினையில அடுத்தடுத்த வினைகளை உருவாக்கக்கூடிய நியூட்ரான்களின் எண்ணிக்கை 1 மட்டுமே இருக்க வேண்டும். நியூட்ரான்களின் எண்ணிக்கை 1 மட்டுமே இருக்க வேண்டும். அந்த ஒரு நியூட்ரான் தான். அப்ப வெளிவந்த மற்ற நியூட்ரான்கள் என்ன பண்ணணும்? உட்கவர்ந்து கொள்ளணும். அப்போ அந்த வினையை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டு போவதற்காக நம்ம கையில எத்தனை நியூட்ரான் தான் இருக்கும்? ஒரே ஒரு நியூட்ரான் தான் இருக்கும். அதனால வினையை நம்ம கட்டுப்படுத்தி நிலைநிறுத்தப்பட்ட ஒரு வினையாக கொண்டு செல்ல முடியும். அப்போ இந்த வினையில் உருவாகக்கூடிய அந்த ஆற்றலை நம்ம ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு பயன்படுத்திக்கலாம்ப்பா. ஆக்கப்பூர்வமான செயல்கள்னா என்ன? நமக்கு உபயோகமான செயல்களுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி எந்த உபயோகமான செயலுக்கு பயன்படுத்துறோம்னு யோசிக்கிறீங்களா? அணுக்கரு உலை, நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கல் பக்கத்துல அதை கட்டி ரொம்ப வருடங்கள் ஆகுது. நம்ம பயன்படுத்தி என்ன பண்றோம்? நம்ம அதுல இருந்து மின்சாரம் தயாரித்து கொண்டிருக்கிறோம். சோ அணுவை பிளந்து அதன் மூலியமாக வரக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி நிலைநிறுத்தப்பட்ட ஆற்றலாக, கட்டுப்பாடான ஆற்றலாக அதை பயன்படுத்தி மின்சாரத்தை நம்ம என்ன பண்றோம்? தயாரிக்கிறோம் அணுக்கரு உலையின் மூலியமாக. சோ இவ்வாறு தொடர்வினையை கட்டுப்படுத்தி நமக்கு தேவையான பயன்களை தருவிக்கக்கூடிய ஒரு செயலை உருவாக்கக்கூடிய ஒரு வினையாக நம்மால பயன்படுத்திக்க முடியும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது? கட்டுப்பாடற்ற தொடர்வினை. வார்த்தையை சொல்லிடலாம், கட்டுப்பாடே கிடையாது. அப்போ நியூட்ரான்களின் எண்ணிக்கையை உங்களால கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த வினைக்கு பேரு என்ன? கட்டுப்பாடற்ற தொடர்வினை. அப்ப நியூட்ரான்களின் எண்ணிக்கை என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா எண்ணற்ற நியூட்ரான்களா இருக்கும். நியூட்ரான்கள் தொடர்ந்து பெருகி கொண்டே இருக்கும். அடுக்கு தொடர் அடிப்படையில, பெருக்கு தொடர் அடிப்படையில நியூட்ரான்களின் எண்ணிக்கை தொடர்ந்து பெருகி கொண்டே இருக்கும். அந்த நியூட்ரான்கள் பெருக 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 அளப்பரிய ஆற்றல், அளவுக்கு அதிகமான ஆற்றல் ஒவ்வொரு வினையிலும் வெளிப்படும். அப்படி வெளிப்படக்கூடிய ஆற்றலை நம்ம ஆக்கப்பூர்வமா பயன்படுத்த முடியுமானா முடியாது. அழிவுக்கு தான் பயன்படுத்தப்படும். சோ அளப்பரிய ஆற்றல் அந்த வினையை கட்டுப்படுத்த முடியவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அப்ப வரக்கூடிய ஆற்றல் எல்லாமே எங்க பயன்படுத்துறோம்? நம்ம அழிவுக்கு தான் பயன்படுத்த முடியும். அவ்வாறு எங்க பயன்படுத்துறோம் கேட்டீங்கன்னா அணுகுண்டுல இந்த கட்டுப்பாடற்ற தொடர் வினையை பயன்படுத்துறோம். அணுகுண்ட போட்ட உடனே பாத்தீங்க அப்படின்னா அரை நொடி பொழுதுக்கும் குறைவான நாளிகையில் அனைத்து நியூட்ரான்களும் என்ன பண்ணும்? அப்படியே மல்டிப்ளை ஆகி அதிகமான ஆற்றலானது வெளிப்படும். அதிகமான வெப்பம், அதிகமான கதிர்வீச்சு அனைத்தும் வெளிப்படும். அவ்வாறு நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு வினை தான் இந்த கட்டுப்பாடற்ற தொடர்வினை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? கட்டுப்பாடற்ற தொடர் வினையில அந்த படத்தை பாருங்க. முதல்ல ஒரு யுரேனியம் 92-235 இருக்கு. ஒரு நியூட்ரான் அதை தாக்குதா? தாக்கும் பொழுது 2 சமமான பொருட்களாக அதை பிளவுறதை நீங்க பார்க்கலாம். ஒன்னு பேரியம் 56-144, இன்னொன்னு கிரிப்டான் 36-90. அந்த 2 பிளவு பொருட்கள் வரும் பொழுது 2 நியூட்ரான்கள் வெளியே வருது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு வினையில 2 நியூட்ரான்களும் வரலாம், 3 நியூட்ரான்களும் வரலாம் சொன்னோம். ஞாபகம் இருக்குங்களா? இதுல 2 நியூட்ரான்கள் வெளியே வருகிறது.
அதுல முதல் நியூட்ரான் திரும்பவும் ஒரு யுரேனியத்தை தாக்குது. அதன் மூலியமா பேரியம் கிரிப்டான் 2 பொருட்கள் கிடைக்குது. அந்த வினையின் பொழுது 2 நியூட்ரான்கள் வெளியே வருது, நீங்க பார்க்கலாம். கீழே பாருங்க, அதே போல இன்னொரு நியூட்ரான் இன்னொரு யுரேனியத்தை தாக்குது. அதன் மூலியமா 2 பிளவு பொருட்கள் உருவாகுது. அப்பொழுது 2 நியூட்ரான்கள் வெளிவருகிறது. இந்த வினையானது தொடர்ந்து அப்படியே நிகழ்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கும். சோ முதலில் வெளிவரக்கூடிய அந்த 2 நியூட்ரான்களை முதல் தலைமுறை நியூட்ரான்கள் அப்படின்னும், இரண்டாவது வரக்கூடிய நியூட்ரான்களை இரண்டாம் தலைமுறை நியூட்ரான்கள் அப்படின்னும், மூன்றாவது வரக்கூடிய நியூட்ரான்களை மூன்றாம் தலைமுறை நியூட்ரான்கள்னு நம்ம அப்படியே தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போலாம். இதுதான் கட்டுப்பாடற்ற தொடர்வினைய படத்தின் மூலமா பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாறுநிலை நிறை. அது என்ன மாறுநிலை நிறைன்னு கேட்டீங்களா? பிளவுக்கு உட்படக்கூடிய ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளினுடைய குறைந்தபட்ச நிறை தான் நம்ம என்ன சொல்ல போறோம், மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்ல போறோம். அது என்ன குறைந்தபட்ச நிறை அப்படின்னு கேட்கிறீங்களா? அடுத்தடுத்து பிளவுகளை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான ஒரு நியூட்ரானையாவது கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிளவு பொருளின் குறைந்தபட்ச நிறையை தான் நம்ம மாறுநிலை நிறைன்னு சொல்றோம். அதாவது பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளின் நிறையில் குறைந்தபட்சம் ஒரு நியூட்ரானாவது இருக்கணும். ஏன் இருக்கணும் அப்படின்னா, அடுத்ததாக அந்த பிளவை கொண்டு செல்வதற்காக, அந்த வினையை கொண்டு செல்வதற்காக அந்த பிளவுபடும் பொருள்ல ஒரு நியூட்ரானாவது இருக்கக்கூடிய அளவுல ஒரு பிளவுபடும் பொருள், அதனுடைய நிறையை தான் நம்ம என்ன சொல்றோம்னா மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு விஷயம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா என்ன சொல்லலாம், ஒரு பிளவுபடும் பொருளின் நிறை மாறுநிலை நிறைக்கு சமமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுல ஒரு நியூட்ரானாவது இருக்கும். அப்ப வினை தொடர்ந்து நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்த கேள்வி என்ன, ஒரு பிளவுபடும் பொருளின் நிறை மாறுநிலை நிறையை விட குறைவாக இருந்தா அப்ப என்ன ஆகாது, அதுல ஒரு நியூட்ரான் கூட அடுத்தது வினையை கொண்டு செல்வதற்காக அதுல இருக்காது. அதனால மாறுநிலை நிறையை விட குறைவான நிறை கொண்ட பிளவுபடும் பொருளின் நிறையை நம்ம என்ன சொல்லுவோம்னா குறை மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்லுவோம். குறை மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குறை மாறுநிலை நிறை கொண்ட ஒரு பொருள் பிளவுக்கு உட்படுமா? உட்படாது. ஏன் உட்படாது? ஒரு நியூட்ரான் கூட அதுல இருக்காது வினையை தொடர்ந்து கொண்டு செல்வதற்காக. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்த கேள்வி, மாறுநிலை நிறையை விட பிளவுபடும் பொருளின் நிறை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாறுநிலை நிறையை விட பிளவுபடும் பொருளின் நிறை அதிகமா இருக்கும் பட்சத்துல அதுல அடுத்தடுத்து வினையை கொண்டு செல்வதற்கான நியூட்ரான்களின் எண்ணிக்கையும் நிறைய இருக்கும். அப்படி ஒரு பிளவுபடும் பொருளின் நிறைய நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிகை மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா மீ மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மீ மாறுநிலை நிறை கொண்ட ஒரு பொருள் தொடர்ந்து வினையை நடத்தி கொண்டு செல்ல முடியுமா? முடியும். ஏன் முடியும்? அதுல நியூட்ரான்களின் எண்ணிக்கை நிறைய இருக்கும். வெரி குட்பா, வெரி குட். அடுத்ததா ஒரு கேள்வி கேட்கிறேன்ப்பா. ஒரு வினை நிகழும் பொழுது நியூட்ரான்கள் வெளிப்படும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும், ஆமா தானே? சரி, அப்படி உருவான உற்பத்தி செய்யப்பட்ட நியூட்ரான்களின் எண்ணிக்கை 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வினையை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டு செல்வதற்கு எத்தனை நியூட்ரான் இருந்தா போதும்? ஒரு நியூட்ரான் இருந்தா கூட போதும். அப்ப மற்ற 2 நியூட்ரான்கள் இருக்கு இல்லையா, அதுல ஒரு நியூட்ரான் என்ன ஆக முடியும் அப்படின்னா வினையிலிருந்து வெளியே தப்பி செல்ல முடியும். அதற்கு பேரு நியூட்ரான் கசிவு அப்படின்னு சொல்லுவோம். வெளிவந்த 3 நியூட்ரான்கள்ல ஒரு நியூட்ரான் மட்டும் தொடர்ந்து வினையை கொண்டு செல்வதற்காக பயன்படும். அடுத்த நியூட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா தப்பிச்சு செல்ல பயன்படும். அதை நம்ம என்ன சொல்றோம்? நியூட்ரான் கசிவுன்னு சொல்றோம். மூணாவது ஒரு நியூட்ரான் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னா பிளவுக்கு உட்படாத பொருள் ஏதாவது இருந்ததுன்னா அது அந்த நியூட்ரானை உட்கவர்ந்து கொள்ளும். அதாவது நியூட்ரான்களின் உற்பத்தியானது நியூட்ரான்களின் இழப்பை விட அதிகமாக இருக்கணும். உற்பத்தி ஆகக்கூடிய நியூட்ரான்கள் அதிகமாகவும் காணாமல் போகக்கூடிய நியூட்ரான்கள், அதாவது இழப்பு ஏற்படக்கூடிய நியூட்ரான்கள் எண்ணிக்கை குறைவாகவும் இருக்கணும். அப்படி இருந்தா தான் வினை தொடர்ந்து நிகழும். புரிஞ்சுங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அணுகுண்டு. இந்த அணுகுண்டுல என்ன தத்துவமானது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நம்ம தொடர் வினையில 2 வகையான வினைகள் பார்த்திருக்கோம். கட்டுப்பாடு உள்ள வினை, இன்னொன்னு கட்டுப்பாடற்ற வினை, அதை பார்த்திருக்கோம் இல்லையா? அதுல இரண்டாவதா இருக்கக்கூடிய கட்டுப்பாடற்ற தொடர் வினை, அதுதான் அணுகுண்டுல பயன்படுத்தக்கூடிய தத்துவம். என்ன கட்டுப்பாடற்ற தொடர் வினை?
அதாவது வினை ஆரம்பிக்கப்பட்டு விட்டால் நியூட்ரான்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். நியூட்ரான்கள் எண்ணிக்கை மட்டுமல்ல, அந்த நியூட்ரான்கள் எண்ணிக்கை அதிகரிப்பின் காரணமாக அதிகப்படியான ஆற்றல் வெளியிடப்படும். குறைவான காலகட்டத்திலேயே, குறைவான நேரத்திலேயே, அதாவது இங்கிலீஷ் சொல்லுவாங்க இல்லையா, பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பயங்கரமான விஷயம் நடந்துச்சு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குறைந்த வினாடி பொழுதிலேயே அதிகப்படியான ஆற்றலானது இதுல வெளியிடப்படும். அப்படி இந்த அணுகுண்டினுடைய அமைப்பு என்ன அப்படின்றத இப்போ பார்க்க போறோம். பாருங்க, இந்த அணுகுண்டுல யுரேனியம் 235, அதாவது பிளவுக்கு உட்படக்கூடிய பொருள், மொத்தம் 3 யுரேனியம் 235 இருக்கும். இது மூன்றுமே மாறுநிலை நிறையை விட குறைவான நிறையை கொண்டது. அதனால நம்ம என்ன சொல்லுவோம்னா குறை மாறுநிலை நிறை கொண்ட பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இந்த 2 பகுதிகள் மட்டும் ஒரு உருளை வடிவ வெற்றிடத்தை உருவாக்கும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கும். இந்த உருளை வடிவ வெற்றிடத்துல சரியாக பொருந்துமாறு மற்றொரு யுரேனியம் 235, அதாவது இயங்கும் உருளையாக செயல்படக்கூடிய ஒரு யுரேனியம் 235 பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளை இங்க நம்ம வச்சிருப்போம். அதன் தொடர்ச்சியாக என்ன இருக்கும் அப்படின்னா தொலை கட்டுப்பாட்டு மூலமாக வேதி பொருள் வெடிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இங்க நம்ம வச்சிருப்போம். அதாவது ரிமோட் கண்ட்ரோல் மூலமா ஆபரேட் செய்யக்கூடிய ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ரிமோட் கண்ட்ரோல் மூலியமா, அதாவது தொலை கட்டுப்பாட்டு முறை மூலியமாக இதை வெடிக்க வைக்க முற்படும் பொழுது இந்த இடத்துல ஒரு சிறிய வெடிப்பானது நிகழும். அந்த வெடிப்பு நிகழ்வதனால உருவாகக்கூடிய அந்த அழுத்தத்தின் காரணமாக நகரக்கூடிய இந்த யுரேனியம் 235 இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணும், அப்படியே நகர்ந்து நேரா அங்க வந்து இந்த உருளை வடிவ வெற்றிடத்தை முழுமையாக நிரப்பிக் கொள்ளும். இப்போ இது மூணும் குறை மாறுநிலை நிறையாக முதல்ல இருந்துச்சு இல்லையா, இப்ப இது வந்து சரியா பொருந்தின பிறகு என்ன ஆயிரும் தெரியுமா, மிகை மாறுநிலை நிறையாக மாறிவிடும். ஞாபகம் இருக்கா? மிகை மாறுநிலை நிறைனா என்ன அர்த்தம்? அதிகப்படியான நியூட்ரான்கள் அந்த வினையை கொண்டு செல்வதற்காக, தொடர்ந்து நடத்தி செல்வதற்காக நம்ம கிட்ட இருக்கும். அப்போ இது மிகை மாறுநிலை நிறையாக மாறின அதே நேரத்துல இந்த வெடிப்பு நிகழ்ந்த அதே கணத்துல ஒரு நியூட்ரான் சென்று அந்த உருளைய, மிகை மாறுநிலை நிறை உருளைய தாக்கும். அந்த ஒரு நியூட்ரான் தான் இந்த வினையை ஆரம்பிச்சு வைக்கும். நமக்கு தெரியும் கட்டுப்பாடற்ற தொடர் வினை அப்படின்றதுனால ஒரு நியூட்ரான் போய் அதுல இடிச்சு வினையை ஆரம்பிச்சு வச்ச உடனே அந்த வினை சிறிது நொடிகளிலேயே பல மடங்கு பெருகி அதிகப்படியான நியூட்ரான்களை வெளியிடும். அளப்பரிய ஆற்றலானது வெளியிடப்பட்டு அணுகுண்டானது பெரு வெடிப்புக்கு உட்படும். இந்த வெடிப்பானது சாதாரணமா நடக்கும் நினைச்சுக்காதீங்க. இந்த அணுகுண்டு வெடிச்சுன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய அளவுக்கு அதிகமான ஆற்றல் வெளியிடப்படும். அந்த ஆற்றல் என்ன ஆற்றலா இருக்கும்? ஒளி ஆற்றலா இருக்கலாம், வெப்ப ஆற்றலா இருக்கலாம், அப்புறம் உயிருக்கே தீங்கு விளைவிக்கக்கூடிய காமா கதிர்கள் போன்ற கதிர்வீச்சுகளா இருக்கலாம். இந்த கதிர்வீச்சுகள், கதிரியக்க கதிர்வீச்சுகள் எல்லாம் மிக அதிக அழுத்தத்தில் வெடிப்புக்கு உட்பட்டு அனைத்து திசைகளிலும் பல சுற்றளவுக்கு, பல மீட்டர் சுற்றளவுக்கு பரவி செல்லும். இந்த அணுகுண்டு வெடிக்கும் பொழுது உருவாகக்கூடிய வெப்ப ஆற்றல் பல மில்லியன் டிகிரி செல்சியஸுக்கு இணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முறையா இந்த அணுகுண்ட 2ஆம் உலக போர் நடக்கும் பொழுது ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி அந்த நகரங்கள்ல இந்த குண்டை பயன்படுத்தினாங்க. அதனுடைய விளைவுகள் என்ன ஆனது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அதன் மூலியமா தான் 2ஆம் உலக போரே முடிவுக்கு வந்தது. அவ்வளவு ஒரு அபாயகரமான ஒரு ஆயுதம் தான் இந்த அணுகுண்டு. இதில் பயன்படுத்தக்கூடிய தத்துவம் மீண்டும் சொல்ற, மறந்துடக்கூடாது, கட்டுப்பாடற்ற தொடர்வினை. மாணவர்களே, இதுவரை நாம பார்த்தது உங்களுக்கு மிக தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன். மீண்டும் மற்றொரு காணொளி வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.